விடுதலை புலிகளினுடைய அழிவுக்கு அவர்களால் உருவாக்கப்பட்ட வான்புலிகள் என்ற கட்டமைப்பும் ஒரு காரணமாக இருந்தது என்பது சில இராணுவ ஆய்வாளர்களுடைய ஒரு நீண்டகால கணிப்பாக இருக்கின்றது. குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் விடுதலை புலிகளை அழித்து ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதற்கு புலிகளினுடைய இந்த விமானப்படை ஒரு காரணமாக இருந்தது என்று நம்பப்படுகின்றது. ஆனால் அண்மையில் இலங்கையினுடைய முன்னாள் ஏர் மார்ஷலாக இருந்த ககன் புலத்சிங் அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையில் வியக்கத்தக்க சில உண்மைகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். மாறிவரும் வான்போர் சூழலில் தலைமைத்துவத்தின் பரிணாம வளர்ச்சி என்ற அந்த கட்டுரையில் இன்று உலகில் அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்ற ட்ரோன் தாக்குதல்களுக்கு அடிப்படையினை வித்திட்டவர்கள் விடுதலை புலிகள் என்பதை அவர் பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டுள்ளார். இன்றைய இந்த பதிவில் இது தொடர்பான சில தகவல்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வாருங்கள் வீடியோவுக்குள்ளே போவோம். உலக இராணுவ வரலாற்றிலேயே ஒரு நாடு அற்ற ஒரு போராட்ட அமைப்பு ஒரு நாட்டின் மரபு வழி இராணுவத்துக்கு எதிராக சொந்தமாக வான்படையினை உருவாக்கி போரிட்டது இதுதான் முதல் தடவை அப்படி என்று சொல்லப்படுகின்றது. அதாவது உலக வரலாற்றிலேயே விடுதலை புலிகள்தான் முதலாவதாக நாடு அற்ற ஒரு போராளி குழுவாக இருந்து அந்த நாட்டில் இருந்த அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான அந்த போராட்டத்தில் வான்படை ஒன்றினை உருவாக்கி அரசாங்கத்துக்கு எதிராக போராடிய ஒரு அமைப்பு என்று சொல்லப்படுகின்றது. இதனை தனித்து ஒரு ஆயுத போட்டியாக மட்டும் பார்க்க முடியாது. அப்படி என்றும் இது வான்வெளி அதிகாரத்தினை பரவலாக்கம் செய்திருக்கிறது அப்படி என்பதும் சில வல்லுநர்களின் கருத்தாக காணப்படுகின்றது. வான்புலிகளால் பயன்படுத்தப்பட்ட ஜீலிங் 143 என்ற விமானம் நவீன போர் விமானம் அல்ல. அது பயிற்சி நெறிகளுக்காகவும் பொழுதுபோக்கு விஷயங்களுக்காகவும் பயன்படுத்துகின்ற ஒரு இலகு ரக விமானமாகும். ஜெட் விமானங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த ரக விமானங்கள் குறைந்தளவு வெப்பத்தை வெளியிடுகின்ற ஒரு விமானமாக காணப்படுகின்றது. இதனால் வெப்பத்தினை தேடிச் சென்று தாக்கும் ஏவுகணைகளின் தாக்குதலில் இருந்து இந்த ரக விமானங்கள் இலகுவாக தப்பித்து கொள்ளும். இப்படியான சிறிய ரக விமானங்கள் மிக குறைந்த உயரத்தில் பறப்பதால், அதாவது மரங்களுக்கு சற்று மேலாக பறப்பதால் இவை சாதாரண ரேடர்களின் கண்காணிப்புக்குள் இந்த விமானம் ஒருபொழுதும் மாட்டுப்பட்டு விடாது. அதாவது இந்த ரக விமானங்கள் பறப்பில் ஈடுபடுகின்ற பொழுது அப்பொழுது இலங்கை அரசாங்கத்திடமிருந்த ரேடர் தொழில்நுட்பங்களினால் தரையிலிருந்து வருகின்ற சமிக்கைகளுக்கும் வானிலிருந்து வருகின்ற சமிக்கைகளுக்கும் இடையில் வித்தியாசத்தினை காண முடியாத ஒரு நிலை அப்பொழுது ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இது சிறிய ரக விமானங்களில் உள்ள மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அப்பொழுது சொல்லப்பட்டது. அந்த காலத்தில் விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்ட இலகு ரக விமானமான அந்த சீலிங் 143 விமானம் என்பது வெறும் சில $1000 பெறுமதியானது. ஆனால் இந்த விமானங்களின் தாக்குதலை தடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் செலவிட்ட தொகையோ மிக மிக அதிகமானது. ரேடருக்கான செலவுகள், கண்காணிப்பு விமானங்களுக்கான செலவுகள் என்று இலங்கை அரசாங்கம் விடுதலை புலிகளுடைய இந்த சிறிய ரக விமானத்தினை கண்காணிப்பதற்கு பல மில்லியன் $1000 அப்பொழுது செலவழித்திருந்தது. வன்னிக்காடுகளில் விடுதலை புலிகளுடைய விமானம் சாதாரண பறப்புகளில் ஈடுபட்ட பொழுது கூட இலங்கை அரசாங்கம் நாடு தழுவிய மின்சார துண்டிப்பு மற்றும் விமான நிலையங்களை பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடிவிடுவது போன்ற பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. இது ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தினை பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியது. இப்படி புலிகள் சிறிய ரக விமானத்தை வைத்தே இலங்கை அரசாங்கத்தினை அப்பொழுது மிகவும் நெருக்குதலுக்கு உள்ளாக்கியிருந்தனர். இன்று உக்ரைன், ரஷ்யா மற்றும் மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற போர்களில் பயன்படுத்தப்படுகின்ற காமிகாசி ட்ரோன்களுக்கும் விடுதலை புலிகள் அப்பொழுது பயன்படுத்திய உத்திகளுக்கும் இடையில் அதிகளவு நெருக்கமான தொடர்புகள் காணப்பட்டிருக்கின்றது. வன்னி பகுதியில் அதிநவீன தொழிற்சாலைகள் எதுவும் இல்லாமல் இந்த விமானத்தின் உதிரி பாகங்களை வெளிநாடுகளில் கொள்ளளவு செய்து வன்னி பகுதியில் இவற்றினை பொருத்தி விடுதலை புலிகள் ஒரு விமானத்தினை உருவாக்கியிருந்தனர். உண்மையில் விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அவர்கள் ஆயுதங்களை தகவமைத்து வடிவமைத்துக் கொள்வதில் மிகவும் பரிட்சயமானவர்கள். ஒரு இறுதிக்கட்ட போரில் இராணுவத்தினரால் விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களும் வேறு சில இராணுவ தளவாடங்களும் இதற்கு மிகச்சிறந்த உதாரணங்களாகும்.
ஒரு சிறிய விமானம் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் தாக்கலாம் என்ற அச்சத்தை உருவாக்குவது எதிரி படையின் மன உறுதியை குலைக்கும். இன்று உக்ரைனின் ட்ரோன்கள் ரஷ்யாவிற்குள்ளும் ஈரானின் ட்ரோன்கள் அதன் எதிரி நாடுகளுக்கும் எப்படி சிம்ம சொப்பனமாக இருக்கின்றதோ அதே போன்றதொரு உளவியல் நெருக்கடியை வான்புலிகள் அப்பொழுது இலங்கை அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தியிருந்தனர். முன்பெல்லாம் வான் ஆதிக்கம் என்பது வல்லரசு நாடுகளிடம் மட்டுமே காணப்பட்டது. ஆனால் விடுதலை புலிகள் ஒரு நாடுகற்ற அமைப்பாக இருந்து கொண்டே தங்களிடமிருந்த மிக குறைந்த வளங்களை பயன்படுத்தி பல நாடுகளின் ஆதரவுடன் போராட்டத்தை நடத்திய இலங்கை அரசினுடைய வான்படைக்கு மிகவும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருந்தனர். அதாவது விடுதலை புலிகள் தங்களிடமிருந்த குறைந்த வளங்களை பயன்படுத்தி ஒரு நாட்டுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என்பதை உலக நாடுகளுக்கு காட்டியிருந்தனர். இலங்கையினுடைய இந்த அனுபவம் உலக நாடுகளுக்கு ஒரு முக்கியமான செய்தியினை தெரிவித்திருந்தது. அதாவது பெரிய விமானங்களில் மட்டும் நம்பிக்கையினை வைத்திருப்பது வெற்றியினை பெற்றுத்தராது என்றும் சிறிய அச்சுறுத்தல்களை கண்டறிவதற்கான திறனே ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிக மிக முக்கியமானது என்பதை இந்த உலக நாடுகளுக்கு இந்த செய்தி கூறியிருந்தது. அன்று விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட அந்த தாக்குதல்கள்தான் இன்று குறைந்த உயரத்தில் பறக்கும் பொருட்களை கண்டறிவதற்கான அதிநவீன ரேடர்கள் உருவாக்கப்பட்டன. ட்ரோன்களை முடக்கும் மின்னணு போர்முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இன்று இவைதான் வான்பரப்பில் இடம்பெறுகின்ற போர்களுக்கு மிகவும் அடிப்படையானதாகவும் முக்கியமானதாகவும் பார்க்கப்படுகின்றது. வான்புலிகளினுடைய தாக்குதல்கள் இராணுவ ரீதியாக புலிகளுக்கு பெரிய வெற்றியினை பெற்றுக் கொடுக்காவிட்டாலும் வான் ஆதிக்கம் என்பது வெறும் எண்ணிக்கையில் அது தங்கியிருப்பது அல்ல என்பதையும் புத்திசாலித்தனமாக தொழில்நுட்பங்களை கையாள்வதிலேயே அது தங்கியிருக்கின்றது என்பதையும் உலகுக்கு சொல்லி சென்றுள்ளது. விடுதலை புலிகள் வான்படை ஒன்றை கட்டியெழுப்பியது சரியா பிழையா என்ற விவாதங்களுக்கு அப்பால் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த வான்வழி போர்முறை என்பது தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ட்ரோன் வழி தாக்குதல்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தது என்பதை யாராலும் மறக்க முடியாது. மிகவும் குறைந்த பலங்களை வைத்துக்கொண்டு பல நாட்டு இராணுவங்களின் துணையுடன் தங்களுக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு எதிராக போராட்டத்தை நடத்திய ஒரு இராணுவத்தினர் மீது விடுதலை புலிகள் இப்படித்தான் அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் என்பதுதான் மறக்க முடியாத உண்மை. மீண்டும் இவ்வாறான ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.